ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செகண்ட் காரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் கார்ஸ்லாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டைம் கிடச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குகிற ரேட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரே இருக்குது. நிறைய பேர் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் தேடின்னு இருப்பீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த காரே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டு. நான் கடைசியாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இந்த காரோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் அந்த கார் வாங்கலாமா இல்லை இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார் பார்த்தீங்கன்னா Honda i20 மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே லைவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 65-70% கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டயரு. நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அடுத்தது காரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டென்ட்டோ கிராச்சோ எந்த விதமான இதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரீபெயிண்டிங்கு அந்தமாரி எதுவுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார் எந்த விதமான ஆக்சிடென்டல் காரோ அந்தமாரி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஷோரூமில் கொடுத்த கண்டிஷனில் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கார் கஸ்டமர் இன்ன வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கொடுத்த இன்பில்டாக மியூசிக் சிஸ்டம் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கேஸ் ஃபில் பண்ணணும் அந்தமாரி எந்த விதமான ப்ராப்ளம், கம்பல்சரி ஸ்லோவாக இருக்கிறது, ஏசி கூலிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக வருது, அந்தமாரி எந்த விதமான ப்ராப்ளமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா சில்னஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஏசியில் ஏசி ஃபில்ட்ரு மாற்றணுமோ இல்லை ஏசி கேஸ் பிடிக்கணுமோ அந்தமாரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அந்த காரில் பார்த்தீங்கன்னா 6 கீர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். பவர்ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும். அந்த கார் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஷோரூமில் நீங்கள் எப்படி கார் சொல்லி எந்த இன்ஜின் இது வந்துச்சோ அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எந்த விதமான சேஞ்சும் ஆகல, எந்த விதமான நாய்ஸும் எதுவுமே இல்லை. நீங்கள் ஷோரூமில் எடுக்க சொல்ல கார் எப்படி எந்த கண்டிஷன் இருந்துச்சோ அதே கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பயப்படாமல் தைரியமாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,20,000 தான் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ப்ரைஸே. இது பார்த்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட்லாம் சொல்லலை நான், டோட்டல் ப்ரைஸே 1,20,000 தான் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குயிக்காக சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த கார் வாங்கினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக. ஏன்னா அந்த கார் எப்போ சேல் ஆகும்னே தெரியாது. அதாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி, உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கோசரம் தான் அந்த வீடியோ போடுறேன். நான் வீடியோ போட தான் நினச்சாங்க, ஏதோ கொஞ்சம் அர்ஜென்ட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கோசரம் தான் வீடியோ போட்டேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டில் எல்லாம் பக்காவாக மாற்றி வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சீட்டில் எந்த விதமான இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு நாலுமே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோவில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா காரில் எந்த விதமான ப்ராப்ளம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட்டு தான். நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 தருதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமரு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு. அடுத்தது கியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக தான் சர்வீஸ் பண்ண கஸ்டமர் சொன்னாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்க கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,30,000 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக ஓடிக்குது. இந்த கார் பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த கார் வேணும்னா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.